السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون السابقون أولئك المقربون. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: عليك بالصوم فإنه لا مثل له. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷஅபான் மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆவுடைய நாள் இது. இன்னும் சில தினங்களில் பாக்கியமான ரமலான் மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அடையும் பாக்கியத்தை எனக்கு வழங்கு என்று 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே தங்களுடைய துஆவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து துஆ செய்ததாக ஹதீஸுகளில் காண கிடைக்கிறது. ரஜபு மாதத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்ய வேண்டும், ரமலானுடைய மாதத்தை அடையும் நசீபை எங்களுக்கு தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை அடைவதற்காக அல்லாஹ்விடத்தில் 2 மாதங்களுக்கு முன்னால் துஆ செய்யும் பழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாமா யஹ்யா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள், தாபிஈன்களும் சாலிஹீன்களும் முன்னோர்களும் ரமலான் மாதத்திற்காக இப்படி ஒரு துஆவை அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள்: அல்லாஹும்ம சல்லிம்னி இலா ரமலான். யா அல்லாஹ், ரமலான் மாதத்தில் என்னை சலாமத்தாக, ஆரோக்கியமாக என்னை வாழ வைப்பாயாக. ரமலான் மாதத்தை எங்களுக்காக நீ சலாமத்தாக தருவாயாக. எங்களுடைய அமல்களை, ரமலான் மாதத்தில் செய்கிற அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. இப்படி ஒரு துஆவையும் நம்முடைய முன்னோர்களும் சாலிஹீன்களும் பெருமக்களும் இப்படியும் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே புனிதமிக்க ரமலான் மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அடைவதற்கு முன்னால் ஷஅபான் மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே ரமலானை பற்றிய அதிகமாக முன்னறிவிப்புகள் செய்து கொண்டே இருப்பார்கள். கது அலல்லக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களிடத்திலே ரமலான் மாதம் வருகிறது,
அது பரக்கத்தான மாதம், நன்மையின் மாதம் என்றெல்லாம் நிறைய அதற்கான முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே அதை பற்றிய ஆர்வம் ஊட்டுவார்கள். ரமலான் மாதத்தை அதற்காக திட்டமிடுவதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை உற்சாகப்படுத்துவார்கள். ரமலானை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதிர்நோக்கி இருக்கிற ரமலானை நாம் எப்படி எதிர்நோக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். இஸ்திக்பால் ரமலான் என்று ஒரு அமல் இருக்கிறது. ரமலான் என்பது இந்த உம்மத்திற்கு கிடைத்த விருந்தாளி. ஒரு விருந்தாளி வருகிறார் என்று சொன்னால் அந்த விருந்தாளியினுடைய முதல் கடமையே என்ன? விருந்தாளியின் மீதான நமக்கு இருக்கிற முதல் கடமை என்ன? வரவேற்க வேண்டும். எந்த ஒரு விருந்தாளியையும் வரவேற்றால்தான் அது கண்ணியப்படுத்தப்பட்டதற்கான அர்த்தம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை இஸ்திக்பால் செய்வதற்காக, வரவேற்பதற்காக சில அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இது ஒரு தனி அமல். அது ரமலானை நம்ம எப்படி வரவேற்கிறோம்ங்கிறத பொறுத்து தான் ரமலான் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்போ ஒரு ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானத்தை பற்றிய ஆர்வமூட்டி அதை எப்படி எதிர்கொள்ளணும் என்பதற்கான ஒரு திட்டமிடுதலை முன்கூட்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஒரு வரைமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவதாக ரமலானுடைய வரவேற்பில் முதல் அமல் என்னன்னு சொன்னா, ஒரு மூமின் மன் ஃபரிஹ பிதுஹூலி ரமலான், ரமலான் வருது என்பதே ஒரு மூமினுக்கு மகிழ்ச்சியை தரணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிறைந்தது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்குரிய இந்த மாதம் வருகிறது என்ற நினைப்பு வரும்போது முதல்ல ஒரு மூமினுக்கு மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம் வரணும். இந்த சந்தோஷமே ஒரு மூமினை நரகத்திலிருந்து பாதுகாக்குங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியம் கிடைக்குதுங்கிறத முதல்ல ஷைத்தான் எதை கலைக்க பார்ப்பான்னு சொன்னா, மன உளைச்சலை முதல்ல எங்கிருந்து உண்டாக்குவான்னா, ரமலான் வருதுங்கிற சந்தோஷத்தை ஒரு மூமினுடைய இதயத்திலிருந்து முதல்ல ஷைத்தான் அதை தான் முதல்ல கிடைக்க பார்ப்பான். ரமலான் வந்துட்டா அந்த வேலை செய்ய முடியாது, ரமலானுடைய காலங்களில் இதை செய்ய முடியாது, ரமலானுடைய காலங்களில் பசித்திருக்க வேண்டியது இருக்கும், இரவு இந்த மாதிரியான அமல்கள் மீதான ஒரு சடைவை ஏற்படுத்துவான். ஒரு மோமின்ட்டு அவன் செய்கிற முதல் வேலை என்னன்னா, ரமலான் உடனே ஒரு மோமினுக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா நரகத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவான்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம முதல் விஷயமே அதுதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மிக்க, அல்லாஹ்வுடைய ஒரு அருளை தருகிற பொழுது, அல்லாஹ் ஒரு அருளை தரும்போது அல்லாஹ் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னா, இவன் அதை மகிழ்ச்சியோடு வாங்குறானாங்கிறத அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அல்லாஹ் ஒரு நியமத்தை தரான்னு வைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு யாசகர் வந்தார், ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. பொதுவா திருப்தியான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அந்த பழக்கம், யாசகருக்கு கொடுத்துட்டு திருப்தியான்னு கேட்பாங்க. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்னா, சதக்கா செய்கிறதே பெருசுன்னு நினைக்கிறோம், சதக்கா செய்கிறதுன்னு. ஆனால் சஹாபிகள்கிட்டையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் ரசூலுடைய குடும்பத்திலையும் என்ன பழக்கம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிற வேலைக்கார பெண்ணிட்ட யாராவது சதக்கா வெளியே கேட்டால், தர்மம் கேட்டால், மிஸ்கின் வந்தால் காசை கொடுத்துட்டு அந்த வேலைக்கார பெண்ணிட்ட சொல்லுவாங்க, நீ அந்த காசை நீ யாசகர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீ நிற்கணும். என்ன, நீ அந்த யாசகர் அந்த காசை வாங்கினதுக்கு பின்னால் என்ன துவா செய்கிறாருங்கிறத நீ கேட்கணும். சில பேர் அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான், ஆயுளை தருவான், யாசகர் தானே துவா செய்கிறாரு, காசு வாங்கினதுனால தானே துவா செய்கிறாருன்னு நாம் நினைக்கலாம். ஆனால் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, அப்படி யாசகர்கிட்ட நீ கொடுத்துட்டு அவர் என்ன துவா செய்கிறாருங்கிறத கவனத்தோடு நீ கேட்கணும். சில நேரங்களில் ஹதீஸில் வருது, வேலைக்கார பெண் இல்லாட்டா ஆயிஷா அம்மாவே கொடுத்துட்டு திரைக்கு பின்னால் இருந்து கேட்பாங்களாம் அவங்க என்ன துவா செய்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் உடனே அதுக்கு பதில் துவா செஞ்சிருவாங்க. ஜஸாக்கல்லா அப்படின்னு ஒருத்தர் நமக்கு துவா செய்கிறாங்கன்னு வைங்க, ஏதாவது ஒரு உதவி செய்யும் போது ஜஸாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பானாக, அதுக்கு என்ன செய்யணும், ஒய்யாக்கும் அப்படின்னு நாம் சொல்லியார், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு துவா செஞ்சதற்காக கூலி தருவானாக அப்படின்னு நம்ம துவா செஞ்சிடணுங்கிறது ஹதீஸில் வருது. ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, நான் கொடுத்த சதகாவினுடைய நன்மை நான் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்குறேன்,
அவர் செஞ்ச துவாவுக்கு, மிஸ்கீனுடைய துவாவுக்கு நான் பதில் துவா செஞ்சேன். அப்போ எந்த அளவுக்குன்னா மிஸ்கீனுக்கு காசையும் கொடுத்துட்டு துவாவும் செஞ்சு அனுப்புறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ சதக்காங்கிறது முழுக்க முழுக்க அது அல்லாஹ்வுக்காக. நம்ம அந்த நியத்தில் இருக்கணும். எது கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம அல்லாஹ்வுங்கிற அந்த நியத்தில் வைக்கணும். அதில் எந்த வகையிலையும் நம்மளுடைய கலப்படம் வந்துடாமல் பாதுகாத்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ கொடுத்துட்டாலும் அந்த மிஸ்கீன்கிட்ட இப்படி ஒரு கேட்கறது பழக்கம். அல்லாஹ் ஹசன்து திருப்தியான்னு கேட்பாங்க. பொதுவாக எந்த யாசகர் தான் திருப்தின்னு சொல்லுவாங்க, இல்லை பத்தாது தேவை இருக்குது அப்படின்னு திரும்ப சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கொடுத்தாங்க. போயிட்டார். போயிட்டு திரும்பவும் வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவதும் கொடுத்தாங்க. அவர் போயிட்டு திரும்பவும் நாலாவது வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யாசகர்கிட்ட சொன்னாங்க, பணங்காசுங்கிறது அது அல்லாஹ்வுடைய நிஅமத்து. இன்ன துன்யா ஹல்வத்துன் ஹதிரத்துன், அது ரொம்ப இனிமையாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். பணங்காசுங்கிறது துன்யாவினுடைய சுகபோகங்கள்ங்கிறது அது பார்க்கறதுக்கு இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் தான் இருக்கும். அது எவ்வளவு கிடைச்சாலும் திரும்ப திரும்ப கிடைக்கணுமேங்கிற அந்த எண்ணத்தை தான் அது ஏற்படுத்தும். ஒரு காலத்திலேயுமே போதுங்கிறத நாம ஏற்படுத்தாத வரைக்கும் அது அந்த எண்ணம் கண்டிப்பாக வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க, ஒரு தடவை கேட்டீங்க கொடுத்தேன், திரும்ப கேட்டேன் கொடுத்தேன், மூணாவது கேட்டீங்க கொடுக்குறேன். திரும்ப திரும்ப கேட்கறதுங்கிறது அது ஒரு மூமினுடைய பண்பல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எனவே அல்லாஹ் ஒரு நிஅமத்தை தரும்போது அல்லாஹ் உங்ககிட்ட பார்ப்பான். என்ன பார்க்குவான்னா, மன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின், இவன் திருப்தியோடும் சந்தோஷமாகவும் அந்த நிஅமத்தை எடுக்கிறானான்னு அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்ட்ட ஒரு பழக்கம் இருக்குதுன்னா, உனக்கு ஒரு வீட்டை தரான்னு வைங்க, அல்லது அல்லாஹ் ஒரு வாகனத்தை தந்தான் வைங்க, அல்லாஹ் ஒரு மக்களை தந்தான் வைங்க, எதுவா நிஅமத்தாக இருக்கட்டுமே, எல்லாமே நிஅமத்து தான். நாம எதிர்பார்க்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். அல்லாஹ் ஒரு நிஅமத்தின் தரும்போது அதை ரப்பிட்ட இருந்து நம்ம வாங்கும் போது எந்த நியத்துல வாங்கணும்னா விசாலமான எண்ணத்தோடு வாங்குறியான்னு அல்லாஹ் பார்ப்பான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க விசாலமான எண்ணத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் இதை தந்துட்டானே, இதுதானா, இவ்வளவுதானா, நான் அதெல்லாம் எதிர்பார்த்தேன், இதை வச்சு என்ன செய்ய முடியும், யார் யாரெல்லாம் அவனுக்கெல்லாம் இப்படி கிடைச்சிருக்குதே, இவன்லாம் இப்படி வாழ்றானே. அல்லாஹ் ஒரு அருளை தருகிற பொழுது சந்தோஷத்தை அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பான். அல்லாஹ்ட்ட ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த நிஅமத்தை தரும்போது அல்லாஹ் சந்தோஷமா எடுக்கிறீங்களா, திருப்தியா எடுக்கிறீங்களான்னு எதிர்பார்ப்பான். மன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின், நீங்க அப்படி சந்தோஷமா எடுத்துட்டீங்கன்னு வைங்க, பூரிக்கலஹு பி, அல்லாஹ் அந்த பொருள்ல பரக்கத்து செஞ்சிருவான். அது என்ன வேலை செய்யுங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அது எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுத்துரும். எடுக்கும் போதே மன திருப்தி இல்லாம ஒரு கஷ்டமா, ஒரு நிஅமத்து அல்லாஹ் தரும்போது அதை ஒரு சங்கடமா அப்படி நீங்க எதிர்நோக்கிட்டீங்கன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை தான் எடுப்பான். முதல்ல அந்த பொருளுடைய பரக்கத்தை எடுத்துருவான். அப்புறம் அந்த பொருள் உங்களுக்கு பயன்படாதுன்னா, அந்த பொருள் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாது. இது பணங்காசுக்கு மட்டுமல்ல, ரமலானுக்கும் இது பொருத்தமானது. ரமலானுக்கும் இதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ரமலான் வருகிறதுங்கிறதே நம்ம திருப்தியா எடுத்துன்னு வைங்க, சந்தோஷமா எடுத்துன்னு வைங்க, அல்லாஹ் தஆலா ரமலான்ல பரக்கத் செஞ்சிருவான், நேரத்துல பரக்கத் செஞ்சிருவான். ஒரு 2 ரக்காத் நம்ம தொழுதாலும் அது பரக்கத்தாயிடும். ஓதுறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, இஸ்திக்பார் செய்யறது, அமல்கள் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். அல்லாஹ் இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஒரு ரமலானை முதல்ல எதிர்நோக்கிறப்போ முதல்ல அப்படி சந்தோஷமா எதிர்நோக்குங்கன்னாங்க. ஒரு மாசத்தை வரவேற்கிறதுல ரமலானைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்க சொன்னாங்க. என்ன, அது ரஹ்மானுடைய விருந்தாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே அப்படிதான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளி, அது அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அல்லாஹ்வுடைய விருந்தாளியை தேடி நீங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறது ஹஜ்ஜி. உங்களை தேடி அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக வருவது ரமலான். ரமலானும் ஹஜ்ஜும் அடுத்தடுத்து. எனவே நாம விருந்தாளியாகி ஹஜ்ஜுக்கு போறது, இன்னொன்று இருக்குது நம்மள்கிட்ட விருந்தாளியாக ரமலான் வர்றது. ரெண்டுமே விருந்தாளி. அப்போ அல்லாஹ்வுடைய விருந்தாளிங்கும் போது முதல்ல அதை வரவேற்கணும், இஸ்திக்பால் செய்யணும். எப்படி எல்லாம் வரவேற்கணும்? இந்த சுன்னத்தை நீங்க விளங்கிக்கங்க. இது ஷரியத்துல இது சுன்னத்து. நான் ரமலான்ல என்ன அமல் செய்யணுங்கிற திட்டமிடுதல் ரெண்டாவது. ரமலானுக்கான திட்டமிடணும். நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வேணும். ரமலானுங்கிறது நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை தரணும்.
ஷாபான்ல இருந்த மாதிரியே நான் ரமலான்ல இருப்பேன், ரஜபுல இருந்த மாதிரி ரமலான்ல இருப்பேங்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. ரமலானுங்கிறது அல்லாஹ் ஒரு நியமத்தா கொடுக்குறான். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் வரணும், இபாதத்துகள்ல மாற்றம் வரணும். நிறைய விஷயங்கள் ஓதுற பழக்கம் இல்லை, ரமலான்ல ஓதணும். ரமலான்ல குர்ஆனுடைய தொடர்பு, திக்ருடைய தொடர்பு, தொழுகையினுடைய இரவு பகல். ரமலானுடைய முதல் விஷயமே அது வருதுங்கிறது ஒரு மோமினுக்கு மகிழ்ச்சியை தரணும், சந்தோஷத்தை தரணும். ரமலான மகிழ்ச்சியா எடுத்துக்கங்க நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சந்தோஷம், அது ரப்பு தரக்கூடிய விருந்தாளி, அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளை கொட்டி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். கடந்த ரமலான் நம்மோடு இருந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, சஹாபிகள் எல்லாம் ரமலானுக்காகவே அந்த வருஷத்தை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நான் அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துவா செஞ்சேன், யா அல்லாஹ் எனக்கு 100 ரமலானை தரணும்னு நான் கேட்டிருந்தேன் அல்லாஹ்ட்ட. 100 ரமலானை சந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விஷயங்களுக்காக துவா செய்கிறாங்க. 100 வயசு வரைக்கும் வாழணும்னு சஹாபிகள் கேட்கறது பழக்கம் இல்லை. ஆயுள பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் எண்ணிக்கையில் கேட்கறதுங்கிறது சஹாபாக்களுடைய சுன்னத்து கிடையாது. அதிகமாக கூடுன்னு எங்கேயுமே கேட்க மாட்டாங்க, குவான்டிட்டியை கேட்க மாட்டாங்க. சஹாபாக்கள் குவாலிட்டியை தான் கேட்பாங்க. பரக்கத்தான வாழ்க்கையை கொடு, அல்லது வாழ்க்கையில் அமல் செய்கிற பாக்கியத்தை கொடு, நீண்ட ஆயுள் அமலோடு கொடு, இப்படி கேட்கறது உண்டு. சஹாபிகள் அதற்கு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரப்பிட்ட நான் கேட்ட துவாக்கல்ல இது ஒரு ஒண்ணுங்கிறாங்க. நான் 100 ரமலானை சந்திக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். ஒரு ரமலானுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது ஒரு ரமலான் கிடைச்சிச்சின்னு சொல்லி சொன்னா அது பெரிய பாக்கியம். அது ஷஹாதத்தை விட பெருசுங்கிறாங்க. ரமலானை நீங்க விளங்குறதுக்கு சொல்றேன், அந்த மாசத்தை விளங்குறதுக்கு சொல்றேன். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிற ஷஹாதத்துங்கிற உயர்ந்த அந்தஸ்து இருக்கு பாருங்க, ஃபீ சபீலில்லாஹ். அதை விட ரமலான் பெரியதுன்னு எழுதுறாங்க, ரமலானுடைய அமல் பெரியதுன்னு எழுதுறாங்க. ஒரு சஹாபி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு கேள்விப்பட்டு தன் கணவர்கிட்ட சொல்றாங்க, என்னையும் ரசூலுல்லாவோடு ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்குறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு என்னையும் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அந்த கணவர் சொன்னார், ஏமா வசதி இல்லையே, நம்மள்கிட்ட வாகனம் இல்லையே, ரசூலுல்லாவோட ஹஜ்ஜுக்கு போகணும்னா அன்னைக்கு வாகனம் வேணும், ஒரு ஒட்டகம் வேணும். அப்போ ஒட்டக வாகன வசதி இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கணவர் சொல்கிறாரு, அப்போ வீட்டில் இருக்கிற ஒரு ஒட்டகத்தை காட்டி, ஹாதா ஜமலுக்க, இந்த ஒட்டகம் இருக்கத்தானே செய்யுது, வீட்டில் ஒரு ஒட்டகம் வீட்டில் ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க அந்த சஹாபி. அந்த அம்மா சொல்லுச்சு, அந்த ஒட்டகம் இருக்குது, அதில் என்ன அனுப்பி வைங்கன்னு சொல்லுது அந்த அம்மா. அவர் சொன்னார், இல்லைம்மா அது வக்ஃபு செஞ்ச ஒட்டகம், அது வக்ஃபு. எதுக்காக? போருக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வக்ஃபு செய்யப்பட்ட ஒட்டகம், அது வக்ஃபுனுடைய சொத்து. அது வக்ஃபு, அதுக்குன்னே வக்ஃபு செஞ்சிட்டோம், அதை நான் இதுக்கு பயன்படுத்த முடியாது. வீட்டில் சஹாபிகள் இப்படி வக்ஃபு செஞ்சு வைப்பாங்க, இந்த மாதிரி இந்த பொருள் அல்லாஹ்வுடைய பாதைக்காக அப்படின்னு. வீட்டில் ஒரு பொருளை, அன்னைக்கு இருந்த பெரிய வாகனம்ங்கிறது அந்த வாகனம் தான், ஒட்டகம் குதிரை, இதுதான் அன்னைக்கு பெரிய வாகனம். அந்த சஹாபி அப்படி வக்ஃபு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இந்த அம்மா சொல்லுச்சு, அப்படின்னா நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் கேளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் இப்படி உள்ள சூழ்நிலை, அந்த ஒட்டகத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா தன் கணவர் அனுப்பி வைக்கிறாங்க. கணவர் வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, யா ரசூலல்லாஹ், என் மனைவி உங்களோட ஹஜ்ஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க யா ரசூலல்லாஹ், ஆனால் இப்படி வசதி இல்லை, இப்படி ஒட்டகம் இருக்குது, வக்ஃபுனுடைய ஒட்டகம் மட்டும்தான் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வக்ஃபுக்குன்னே நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃபுக்குன்னு நீங்கள் பயன்படுத்திட்டதுனால அது வக்ஃபு சொத்தாக இருக்கட்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்தல ரொம்ப பெரிய அளவில் கவனம் வேணும். ஒரு பொது சொத்துன்னு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த பொது சொத்தினுடைய விஷயத்தில் அதை பயன்படுத்துறதுல, அதை வக்ஃபு செய்தவர் என்ன நோக்கத்திற்காக வக்ஃபு செஞ்சிருக்கிறாரோ அதுக்கு தான் பயன்படுத்தப்படணும். அவர் ஒரு நோக்கத்தில் வக்ஃபு செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால், இவங்க அந்த பொருளை வேற ஒன்றுக்காக பயன்படுத்தணும்னு வக்ஃபு செய்தவனுடைய அனுமதி வேணும், வாக்கிஃபினுடைய அனுமதி வேணும். யார் வக்ஃபு செஞ்சிருக்கிறாரோ அவர் ஒரு நோக்கத்திற்காக சொல்லி கொடுக்க, இவங்க இன்னொரு நோக்கத்திற்காக நல்ல நோக்கத்திற்கே பயன்படுத்தினாலும் அது ஹராம் தான். வக்ஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வக்ஃபு சொத்துக்களை பயன்படுத்துகிற விஷயங்களில், குறிப்பாக பள்ளிவாசலுடைய விஷயங்கள்ங்கிறது வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயம், மதரசாவுடைய விஷயங்கிறது வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயம்.
எனவே அல்லாஹ்வுக்காக ஒரு வக்ஃபு செஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த பொருளை பயன்படுத்துகிற விஷயத்தில் அவ்வளோ பேணுதல் வேணும். அதில் ஒரு சின்ன தவறு செய்தாலும் நம்முடைய கபரும் கேள்விக்குறியாகி நம்ம மறுமையில கேள்விக்குறியாக நிறுத்தப்பட்டுரும். அது பொது சொத்து. ஒன்றுமில்லை, வரலாற்றில் ஒரு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ ஹிலாஃபத்து வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்து நிறைய ஹிலாஃபத்து வந்திருக்குது. குலஃபாய் ராஷிதீன் 30 வருஷம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு கலீஃபாக்களாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் உமையாக்கள் கலீஃபாக்களாக இருந்திருக்கிறாங்க. அப்பாசிய ஹிலாஃபத் இருந்துச்சு, உமையாக்களுடைய ஹிலாஃபத் இருந்துச்சு. கடைசியாக உங்களுக்கு தெரியும் உதுமானிய ஹிலாஃபத் இருந்துச்சு. கடைசியாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் உதுமானிய ஹிலாஃபத்தை அது திட்டமிட்டு அதை என்ன செஞ்சுட்டாங்க, சிதைச்சிட்டாங்க உதுமானிய ஹிலாஃபத். அப்போ அந்த வரலாற்றிலேயே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ரொம்ப பெரிய அளவில் வாழ்ந்தது அப்பாசிய ஹிலாஃபத்தில். அவ்வளோ ஒரு பெரிய அளவில் வாழ்ந்தாங்க. அந்த ஹிலாஃபத்து கிட்டத்தட்ட 130 வருஷமாக ரொம்ப கம்பீரமாக உலகத்தில் வாழ்ந்துச்சுங்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 90% பகுதியை ஆட்சிக்கு கீழே வச்சிருந்தாங்க உமையாக்கள். எவ்வளோ தூரத்துக்கு இஸ்லாமிய ஆட்சியில் இருந்துச்சுன்னா நான் விளங்குறதுக்காக சொல்கிறேன். அப்பாசிய ஹிலாஃபத்தில் நம்ம ஆட்சியாளர்கள் எவ்வளோ தூரத்திற்கு உலகத்தினுடைய நாடுகளை கையில் வச்சுருந்தாங்கன்னா, உலகத்தினுடைய 90% நாடு முஸ்லீம்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆட்சியிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் உலகம் முழுக்க ஏதோ அனாதைகள் போல, இவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் போல திட்டமிட்டு அரசியல் ரீதியாக வரலாற்றிலிருந்து முஸ்லீம்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 100 வருஷத்தை மட்டும் விட்டுட்டு நீங்கள் பாருங்க, வரலாற்றில் முஸ்லீம்கள் உலகம் முழுக்க 90% பகுதிகளை கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய அளவில் வாழ்ந்து அப்பாசிய ஹிலாஃபத்தில் 130 வருஷம் கடந்து போகிற மேகத்தை பார்த்து அதனுடைய ஹலீஃபா பேசின ஒரு வார்த்தை வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறாங்க. மேகத்தை பார்த்து அவர் சொல்லுவாராம், ஐயத்துஹ சஹாபா, மேகமே நீ கிழக்கு நோக்கி செல், இல்லையானால் மேற்கு நோக்கி செல். எந்த இடத்தில் உன்னுடைய மழை துளியை நீ கொட்டினாலும் அது எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல் கண்டிப்பா எங்க ஹசானாவுக்கு வந்துடும் அப்படின்னு பேசுவார். அவ்வளவு தூரத்துக்கு முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. உலகம் முழுக்க முஸ்லீம்கள் எல்லா நாடுகளிலும் நேரடியாக ஆட்சி இல்லைன்னா கிட்டத்தட்ட அவங்கள தழுவிய ஆட்சி இப்படித்தான் இருக்கும். முஸ்லீம்கள் அந்த காலகட்டத்தில் தான், அந்த முதல் நூற்றாண்டில் அதே காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஜகாத்துகளும் சதக்காக்களும் உலகம் முழுக்க முஸ்லீம்களை தேடி அலைஞ்சாங்க. முஸ்லீம்களில் யாருமே ஜகாத்து வாங்குறதுக்கு தகுதி இல்லை, எல்லாருமே ஜகாத்து கொடுக்குற மாதிரி வாழ்ந்தாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அதே ஹலீஃபாவுடைய ஆட்சி காலத்தில், ஏன்னா இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறாங்கிறத விளங்குறதுக்காக இஸ்லாமிய ஆட்சி இப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு. அப்போ நிலத்தில் நான் சொல்லிட்டேன் இவ்வளோ பெரிய பரப்பளவு. பொருளாதாரத்தில் முஸ்லீம்கள் தன்னிறைவு எப்படி இருந்துச்சு அந்த ஹிலாஃபத்தில், முஸ்லீம்களை தேடி கொண்டு சகாத்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த முஸ்லீம் சொல்லுவாரு, இல்லைங்க நானே சகாத்து கொடுக்குற மாதிரி இருக்கிறேன். உலகம் முழுக்க தேடினாங்க, முஸ்லீம் சாம்ராஜ்யத்தில் தேடினாங்க. ஏன்னா ஜக்காத்து காஃபிர்களுக்கு கொடுக்க முடியாது. ஜக்காத்துங்கிறது அது முஸ்லீம்களுடைய ஏழ்மையை வரிக்கிறது. இஸ்லாம் நான் முஸ்லீம்களுக்குன்னு சில திட்டங்களை வச்சிருக்குது. சதக்கா கொடுக்குறோம், இது அல்லாமல் மற்ற திட்டங்கள் நான் முஸ்லீமுக்கு இருக்குது. ஜக்காத்துங்கிறது முஸ்லீம்களுக்கான திட்டம், அது முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படணும். அப்போ அப்படி தேடுறாங்க, ஜக்காத்து வாங்க ஆள் இல்லை. அப்போ இந்த பிரச்சனை ஹலீஃபாட்ட வருது, யாருமே ஜக்காத்து வாங்க மாட்டேங்காங்க, எல்லாருமே ஜக்காத்து கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க. அப்படியா, சரி ஜக்காத்து நீங்கள் கடனாளிகளை தேடி கொடுங்க அப்படின்னு அறிவிப்பு மாத்துறாரு அரசாங்கம். கடனாளிகளாக போய் தேடுறாங்க. கடனாளிகளை தேடினா முஸ்லீம் வியாபாரிகளோ மற்றவங்களோ எல்லாமே சொல்கிறாங்க, நாங்கள் யாரும் கடனாளிகளா இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. கடனாளிகள் இல்லாமல் ஜக்காத்து மறுபடியும் அது ரிட்டர்ன் ஆகுது அரசாங்கத்துக்கு. அடுத்து சொன்னாங்க, ஆண் குமர்கள் நிக்காக முடிக்க முடியாமல் மகள் கொடுக்க முடியாமல் ஆண் குமர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நிக்காவுக்கான செலவாக நீங்கள் ஜக்காத்து செலவு பண்ணுங்க, அவங்கள தேடி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அரசாங்க அறிவிப்பு. அதுவும் யாருமே வாங்க தயாராக இல்லை. செல்லாலை சொன்ன மாதிரி ஒரு காலம் வரும், நீங்கள் ஜக்காத்தை தேடி தேடி போய் அலைவீங்க, ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இருக்காத ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க. அந்த காலம் அன்றைக்கு வந்துச்சு. கியாமத்தினுடைய நெருக்கத்தில் மீண்டும் அந்த காலம் ஒரு தடவை வரும் என்பது ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு தெரியுது. கடைசி அந்த அரசர் சொன்னார், அந்த ஜக்காத்தினுடைய காசுகளுக்கு நீங்கள் தானியங்களாக மாற்றி அரபுலகத்தினுடைய மலைமேடுகளில் பறத்தி விடுங்கள்,
எங்கள் நாட்டை கடந்து செல்லுகிற பறவைகள் கூட பசியோடு வெளியே போக வேண்டாம். ஜகாத்து காசுகளை தானியமாக மாற்றி மலைமேடுகளில் பறத்தி விட்டு பறவைகளுடைய பசிக்கு ஜகாத்தை மாற்றினாங்கன்னு சொன்னால் அப்போ முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க பொருளாதாரத்தில்? இவ்வளவு பெரிய செழிப்பாக வாழ்ந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம், அப்பாசிய ஹிலாஃபத் சரிஞ்சு போன வரலாறை எங்கே எழுதி வச்சாங்க தெரியுமா? அரசாங்கத்தினுடைய ஹசானாவில் பாதுகாக்கப்பட்ட பைத்துல் மால் சொத்துல, வக்ஃபு சொத்துல ஒரு அத்தர் பாட்டில் இருந்துச்சான். இஸ்லாமிய வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு அத்தர் பாட்டில் பைத்துல் மால் சொத்தாக இருந்துச்சான், வக்ஃபு சொத்தாக. ஒரு அரசர் வந்து, அப்பாசிய அரசர் வந்து முதல்ல ஏறுறாருன்னு சொன்னால் முதல்ல அந்த அத்தர் பாட்டில் தான் எடுக்க சொல்லுவாராம். அவர் எடுத்து இது வக்ஃபு சொத்து இல்லையா, முதல்ல வந்த அரசர் அதை பார்த்தாராம். பார்த்துட்டு இது வக்ஃபு சொத்து அப்படின்னு அதை பார்த்துட்டு அது பறக்கத்தானதுன்னு சொல்லிட்டு அரசாங்க கசானாவை திருப்பி கொடுத்துட்டாராம். கொஞ்சம் வருஷம் கழித்து அடுத்த ஒரு கலீஃபா ஆட்சிக்கு வந்தார். அவர் அந்த அத்தர் பாட்டில் எடுக்க சொன்னார். எடுத்துட்டு முதல்ல அந்த அத்தர் பாட்டில் லேசாக முகர்ந்து பார்த்தார். முகர்ந்து பார்த்துட்டு திரும்ப கொடுத்துட்டார் அந்த அரசர். ஒரு 10-15 வருஷம் கழித்து அடுத்த கலீஃபா வந்தார். அவர் அந்த அத்தர் பாட்டில் எடுக்க சொன்னார். எடுத்துட்டு லேசாக திறந்தார். திறந்து அத்தரை லேசாக எடுத்து உடம்புல அவர் தேய்ச்சார். தேய்ச்சிட்டு திரும்ப கொடுத்துட்டார். அடுத்து கொஞ்சம் வருஷம் கழித்து அடுத்த கலீஃபா வந்தார். இதை பூரா ஒரு மந்திரி பார்த்துட்டு இதை எழுதி வச்சிருக்கிறார். அவர் வந்து அந்த அத்தர் பாட்டில் எடுக்க சொல்லி அவரும் தேய்ச்சாரு. நீங்கள் எல்லாரும் தேய்ங்கன்னு எல்லாத்து கையிலையும் கொடுத்தாராங்க. பைத்துல் மால் சொத்து. இவர் சொன்னார், இன்னைக்கு நான் முடிவு பண்ண இந்த ஆட்சி இனிமேல் நிலைக்காது. எப்போ ஒரு பைத்துல் மாலினுடைய வக்ஃபு சொத்தினுடைய ஒரு அத்தர் அது பைத்துல் மாலுக்கு உண்டான பைத்துல் மால் சொத்தாக ஒரு ஜைத்தூன் எண்ணெய் வந்து பங்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்த உடனே உமர் ரலியல்லாஹுடைய மனைவி நான் பங்கு வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. நீ பங்கு வைப்ப, அதனுடைய லேசான ஒரு சொட்டு உன் கையில் பட்டுட்டா கூட நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக போய் நிற்பேன். என் மனைவி அந்த இடத்துக்கு வரதை நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு நவுட்டி விட்டுட்டாங்க. உரிய ஆள்கிட்ட பங்கு வைக்க சொல்லிட்டு அந்த அந்த ஆயில் இருந்த அந்த கவர் தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க. அந்த கவரில் இருந்த லேசாக ஒரு சொட்டை எடுத்து உமர் ரலியல்லாஹுடைய மகன் தங்களுடைய தலையில் தேய்ச்சிட்டார். உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க. அது அந்த கவர் தூர வீசப்பட்டதாக இருந்தாலும் கூட அதில் இருக்கிற ஒரு சொட்டுங்கிறது அது பைத்துல் மால், அது வக்ஃபு சொத்து. அது உன் தலையில் தேய்ச்சதுனால ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னாங்க, இவனுக்கு போய் முதல்ல தலையை மொட்டை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. என்ன பைத்துல் மாலினுடைய சொத்து இந்த உம்மத்தை எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்கணும்? வக்ஃபு சொத்தை, வக்ஃபு விஷயத்தில் அவ்வளோ கவனம் வேணுங்கிறத மார்க்கம் சொல்லித்தருது. அந்த விஷயத்தில் நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த சஹாபி வந்து சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ் இது வக்ஃபு சொத்து, உங்களோட ஹஜ்ஜிக்கு வரணும் என் மனைவி ஆசைப்படுறாங்க. செல்லாருக்கு வக்ஃபு சொத்துனா விட்டுருங்க, ஆனால் உங்கள் மனைவிட்ட இப்படி சொல்லுங்க, நபியோடு ஹஜ்ஜிக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறியா சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வேண்டாம், ரமலானில் உம்ராவுக்கு போக சொல்லுங்க, அது என்னோட ஹஜ்ஜிக்கு வர்றதுக்கு சமமானதுன்னு நாங்கள் சொல்லலாம். உம்ரத்துன் ஃபீ ரமலான கஹஜ்ஜி மஇ. இது உம்ராவுக்கு மட்டுமல்ல, ரமலானில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபிகளுக்கு எந்த நன்மையோ அந்த நன்மை நமக்கு தரும். இது ரமலான் மட்டும்தான் நமக்கு பெற்றுத்தரும். இது ஒரு உம்ராவுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து என்ன சொல்றாங்க, ஜிஹாதை விட ஷஹாதத்தை விட ரமலான்ல நீங்க செய்யற இந்த அமல் இருக்குது பாருங்க, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டும், ஒரு சுப்ஹானல்லாஹ் இருக்கட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல நீங்க வாழ்ந்த அல்லாஹ் என்ன நன்மை நமக்கு தருவானோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பாங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை. இதை விட ரமலானை புரியறதுக்கு ஒரு வார்த்தை தேவையில்லை. எதிர்நோக்கி இருக்கிற இந்த ரமலானை நாம் பாக்கியமாக அமல் செய்து கழிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.